புல்புல், கதவை திறமா. புல்புல், கதவை திறமா, சொல்றது கேளு. என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? நான் உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தேன். புல்புல் பாப்பா என் குழந்தைய உள்ள கூட்டிட்டு போய் பூட்டிக்கிட்டா. அவ என் குழந்தைய அவ குழந்தைன்னு சொல்றா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஷாலு ஆண்டி நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்றா. குழந்தைய திருப்பி கொடுக்க மாட்டாளாம். இதுல உனக்கு என்ன வேணும்னாலும் நீ அதை எடுத்துக்கலாம். இங்க பாரு, இத பத்தியா? இதுல நல்ல சத்தம் வரும். இத வச்சுக்கோ. இங்க பாத்தியா? இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? நீ தான் என் சாமத்து பேபி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புல்புல், புல்புல், புல்புல் கதவை தர. புல்புல், புல்புல் கதவை தர. கதவை தரமா. இல்ல, நீங்க எல்லாரும் என் பேபி பறிச்சிடுவீங்க. நான் கதவை திறக்க மாட்டேன். இந்த பேபி என் கூட நல்லா விளையாடிட்டு இருக்கு. ப்ளீஸ் விளையாட விடுங்க. சார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மருந்து கொடுக்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க. மேடம், குழந்தைக்கு ஆஸ்துமா இருக்கு. குழந்தைய அவள்கிட்ட இருந்து வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். புல்புல், அம்மா சொல்றது கேளுமா. தயவு செஞ்சு கதவை தர. பாப்பாக்கு உடம்பு சரியில்லமா, மருந்து தரணும். கதவை தரமா. புல்புல் கதவை தர. ஷாலு ஆண்டி, என்கிட்ட இருந்து பேபி பறிச்சிடாதீங்க. ஷாலு ஆண்டி, கண்டிப்பா நான் இத தொல்லை பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஷாலு ஆண்டி, என்கிட்ட இருந்து பேபி பறிச்சிடாதீங்க. இங்க பாருங்க, நான் இத ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன், சாப்பாடு ஊட்டுவேன், படிக்க வைப்பேன், ஜாலியா விளையாடுவேன். எனக்கு தாலாட்டு பாட கூட தெரியும். நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா, மலை மேலே ஏறி வா, மல்லிகைப்பூ கொண்டு வா. இங்க பாரு பேபி, அழக்கூடாது. இது பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. சார் பாருங்க சார், என் குழந்தை அழுவுறா. புல்புல என் குழந்தைய கொடுக்க சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? புல்புல், சீக்கிரமா கதவு தர. இவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. புல்புல் கதவை தரமா. அம்மா சொல்றல, உன்கிட்ட இருந்து பாப்பாவை கூட்டிட்டு போக மாட்டோம். கதவை தர புல்புல் ப்ளீஸ். இல்லம்மா, நீங்க போய் சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் உடனே இந்த குழந்தையை அமைதிப்படுத்துறேன். அழுகாத பாப்பா. இங்க பாரு புல்புல், அடம் பிடிக்காத. பாப்பா அழுதுட்டு இருக்கால, ப்ளீஸ் கதவை தர. கதவை தரமா. அம்மா சொல்லிட்டு இருக்கல, கதவை தர. அப்பா என்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்கல்ல, பேபி பத்தி நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு. அதனாலதான் அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்காம இந்த பேபியை சைலண்டா தூக்கிட்டு வந்துட்டேன். இனிமே நான் யார்கிட்டயும் பேபி கேட்க மாட்டேன். எனக்கு என் பேபி வந்துருச்சு. புல்புல், என் பாப்பா கிட்ட கொடுத்து தயவு செஞ்சு கதவை தர. கேளு, கதவை தர புல்புல். எங்க பாரு புல்புல், அந்த குழந்தை இருக்குல்ல, அது ஷாலு ஆண்டியோடது. அது நம்மளோட குழந்தை இல்ல. எங்க பாரு புல்புல், குழந்தைக்கு வேற உடம்பு முடியலமா. ஷாலு ஆண்டி வெளிய அழுதுட்டு இருக்காங்கம்மா. சரி, சீக்கிரம் வந்து கதவு தர முதல்ல. நீ ரொம்ப நல்ல பொண்ணுல, நீ அத்தையோட பேச்ச கேப்பதானே? வா, சீக்கிரம் வந்து கதவு தர பார்க்கலாம். கதவை தரமா. அத்தை, அந்த கடவுள் தான் என் பேபியை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா அம்மா சொல்றாங்க, கடவுள் எப்பவும் எந்த தப்பு பண்ண மாட்டாராம். நானும் கடவுளை தான் ஃபாலோ பண்ணேன். தயவு செஞ்சு கதவு தரமா. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. கதவு தரமா. சொல்ல கேளு புல்புல். கதவு தர. கதவு தர. தள்ளி போங்க. அழக்கூடாது. இங்க பாரு, இது என்னது? புல்புல், ஷாலு ஆண்டி, ஷாலு ஆண்டி, ப்ளீஸ் என் பேபியை தந்துருங்க. ப்ளீஸ், ப்ளீஸ் ஷாலு ஆண்டி, ஷாலு ஆண்டி. ஏய் புல்புல், என்ன பைத்தியக்காரத்தனம் இது? அண்ணா, எங்க பாரு புல்புல், உனக்கு தனியா இருக்கிறது பிடிக்கலல்ல? அதனாலதான் நான் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். மிஸ்ரியும் பரியும் கூட உன் கூட விளையாட வந்தாங்கல்ல, இது தப்பு இல்லையா? இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டல்ல? இங்க பாரு, நீ விளையாடுறதா இருந்தா மிஸ்ரி பரி கூட விளையாடு. மிஸ்ரி பரி 2 பேருமே இங்க இருந்து போயிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும்.